ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒவ்வொரு மேடையில இருந்து இப்போ இந்த பிரச்சார கூட்டங்கள் எல்லாம் ஆரம்பிச்ச பிறகு ரொம்ப சத்தம் போட்டு சொல்ற விஷயம் வந்து, என்னுடைய ஆட்சி காலத்துல பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு நான் கொடுத்தேன், என்னுடைய ஆட்சியில பெண்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படிங்கிறது பல விதமா அவர் சொல்லிட்டு இருக்காரு. இது உண்மை இல்லை அப்படிங்கிறது பல விதத்துல நம்ம வெளிப்படையாவே நமக்கு தெரிய வருது. பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறது அவருடைய கூட்டணி கட்சியுடைய தலைவரை சொல்லிட்டாங்க. அதோட நேத்துக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. நாடாளுமன்றத்துல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மசோதாவை கொண்டு வந்தது, தோற்கடிக்க வச்சது, முதல் இடத்துல இருந்து பேசி சத்தம் போட்டு போராடி தோற்கடிச்சது திமுகவின் எம்பிக்கள் தான். அவங்களோடு பின்னாடி வந்து அவங்களுக்கும் உடந்தையா இருந்தது காங்கிரஸோடைய எம்பிக்கள் தான். அது ஆகிய இதெல்லாம் நமக்கு என்ன ரொம்ப ரொம்ப தெளிவா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, பெண்களுக்கு திமுக விட எதிராக ஒரு இதுல நமக்கு என்ன தெளிவாக புரிய வருதுன்னா, திமுகவின் தலைமை ஸ்டாலின் அவர்கள், அவங்களுடைய எம்பிஸ், அவங்களுடைய தலைவர்கள், இவங்களை விட பெண்களுக்கு எதிர்த்து செயல்படுற வேற யாருமே இருக்க முடியாது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப வெளிப்படையா அவங்களுடைய செயல்களாலவே அவங்க நிரூபிச்சுட்டாங்க. தயவு செய்து மக்கள் வந்து நீங்க பார்க்கணும், நீங்க சிந்திக்கணும், இதெல்லாம் நீங்க வந்து ரொம்ப ரொம்ப தீவிரமா நீங்க கண்டிக்கணும். ஏன்னா தேர்தல் அப்படிங்கிறது உங்களுடைய எதிர்காலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்க குடும்பங்களை பாதுகாக்கிறதுக்கு நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவு. நீங்க அந்த முடிவை வந்து யார் சார்பில் நீங்க எடுக்க போறீங்க, உங்க வாக்கு வந்து யார்கிட்ட ஒப்படைக்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப 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 சிந்திச்சு நீங்க பண்ணணும். அதுவும் இந்த மாதிரி நேரத்துல தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து நிதி நிலைமை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கவலைகரமான ஒரு நிலைக்கு வந்திருக்கு. அதுக்கு காரணம் வந்து இருந்த கஜானால இருந்த பணம், மக்களுடைய வரி பணம், எல்லாம் அரசாங்கத்துடைய வருமான பணம் எல்லாமே வந்து இன்னைக்கு ஊழல் மூலியமா காணாம போயிடுச்சு. ஒவ்வொரு திமுகவின் தலைவரும், ஒவ்வொரு திமுகவின் துறையின் அமைச்சர்களும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் மேல அத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா மக்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு லாபமும் கிடைக்கல, எந்த விதமான ஒரு திட்டமும் செயல்படுத்தல. எதுக்கு செயல்படுத்தலைன்னா, கஜானால பணம் இல்லை அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்றாரு. இது வந்து எவ்வளவு பெரிய ஊழல், எவ்வளவு பெரிய ஏமாற்றம் அப்படிங்கிறது மக்களாகிய நீங்க வந்து நல்லா உணரணும், நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பு கொடுத்த அம்மாவுடைய ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாருடைய ஆட்சி நீங்க திரும்ப தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும்.